நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கடையில பண்ற மாதிரியே, ஆக்சுவலி கடையில பண்றதை விட இன்னும் பெட்டராகவே ஒரு பன்னீர் ரெசிபி, ஒரு பன்னீர் சைட் டிஷ் ரெசிபி எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுல வெங்காயம் பூண்டு நான் எதுவும் சேர்க்கல, ஆனாலுமே எக்ஸலண்டான டேஸ்ட் கொடுத்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பன்னீர் மட்டும் போடாம நான் கொஞ்சம் பட்டாணியும் சேர்க்க போறேன். அதனால 2 கப்பு ஜலம் விட்டு ஒரு 100லேருந்து 150 கிராம் பட்டாணி சேர்த்திருக்கேன். இப்போ இது பட்டாணி வந்து நல்லா வேகட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து மசாலாக்கு என்னென்ன போட்டு அரைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது. அதனால நான் வந்து இங்கே ஒரு 10 தக்காளி சேர்த்துட்டுருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது, அதனால நான் 10 சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் நார்மல் சைஸ் தக்காளின்னா ஒரு 5லேருந்து 6 சேர்த்தா போகிறோம். அடுத்ததாக பார்த்தேன்னா கேப்சிகம், ஒரு இந்த சைஸ்க்கு இருந்தது கேப்சிகம். ஸோ அதில் நான் வந்து பாதி கேப்சிகம் எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து ஸ்லைஸாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அதையும் இதில் சேர்க்குறேன். இன்றைக்கி நான் பண்ணுறது வந்து ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு பண்ணிட்டுருக்கேன் சைட் டிஷ் ரெசிபி. ஸோ அடுத்ததாக பார்த்தேன்னா இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து ஒரு 1.5 இன்ச் இஞ்சி சேர்த்துட்டுருக்கேன். தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து பச்சை மிளகாய் 2 சேர்த்துட்டுருக்கேன். இது தவிர நம்ம வந்து சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடரும் சேர்க்க போகிறோம். அது நல்லா பார்த்து பண்ணுங்க. இது வந்து குழந்தை அவன் கையிலால் எதுவும் போடல. இப்போ அடுத்ததாக இப்போ தான் போட்டிருக்கான் அவன். ஸோ இப்போ வந்து பட்டை போட்டிருக்கான். அடுத்ததாக நான் வந்து கடல் பாசி கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். அடுத்ததாக வந்து 2 கிராம்பு. ஸோ பட்டை, கிராம்பு, கடல் பாசி இது 3 மட்டும்தான் இந்த ஐட்டம்ஸில் சேர்க்குறேன். உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தோணித்துன்னு இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் போட்டுடலாம் கொஞ்சம் அந்த கடையில் பண்ணுற மாதிரி இந்த கம்முன்னு அந்த ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துட்டுருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஆப்ஷனல் தான், சோம்பு சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த சோம்பு வாசனையே பிடிக்காது, அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள், ஜீரகப்பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி. மல்லித்தூள் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா தாராளமாக போட்டுக்கலாம். இது நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்ததாக ரெட் சில்லி பவுடர், இது ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டுருக்கேன். இப்போ பாருங்க, இந்த பக்கம் பட்டாணி வந்து நல்லா வெந்துருது. ஸோ பட்டாணி ஃபர்ஸ்ட் வேகிறது தான் மெயின் நமக்கு. பட்டாணி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லா மசாலாஸும் போட்டு வச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா கூழாக அரைச்சின்னு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜலம் விட்டு அரைக்காதீங்கோ, ஃபர்ஸ்ட் அப்படியே அரைச்சி எடுத்துருங்கோ. என்ன இந்த பட்டை, கிராம்பு எல்லாம் சின்ன சின்ன பொருள் இல்லையா, ஸோ நீங்கள் ஜலம் விட்டேன்னா அது வந்து அரைபடாமையே போயிடும். ஸோ ஜலம் விடாமல் இந்த டொமேட்டோவே நல்லா தண்ணி விட்டுக்கும். அதனால நீங்கள் வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் அரைங்கோ. அப்படி ஜலம் தேவைப்பட்டதுன்னா போட்டு அரைங்கோ. பட் எனக்கு ஆக்சுவலி தேவைப்படலை. நான் இங்கே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டுருக்கேன். ஸோ நான் ஜலம் விடாமல் அரைச்சி எடுத்துன்னு வந்து இந்த வேக வச்ச பட்டாணியில் இந்த மசாலாவையும் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் சேர்த்து இப்போ இது வந்து எல்லாம் நல்லா வேகட்டும். ஸோ இது பச்சை வாசனை எல்லாம் நல்லா போய் அது வந்து வெந்துன்னு வரணும். அடுத்ததாக பார்த்தேன்னா நான் வந்து சும்மா ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பை ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதையும் போட்டு கொஞ்சோண்டு ஜலம் விட்டு இதை நல்லா கூழாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மெயினாக பார்த்தேன்னா நம்மளோட இந்த ரெசிபிக்கு வந்து நல்ல ஒரு திக்னஸும் ஒரு கலரும் ஒரு க்ரீமி டெக்ஸ்சரும் கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த முந்திரி பருப்பு நீங்கள் எப்போ போடணும் அப்படின்னா அந்த டொமேட்டோ பியூரி, நம்ம டொமேட்டோ கிரேவி ஒன்று அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா வாசனை எல்லாம் கம்ப்ளீட்டாக போய் எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த முந்திரி பருப்பை வந்து அரைச்சி அதில் விடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அந்த திக்னஸும் கொடுத்துருது, நல்லா அந்த கலரும் வந்துடுது. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, நான் இங்கே கல்லுப்பு சேர்த்துட்டுருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டுருக்கேன். ஸோ இப்போ பாருங்க, எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். நிஜமாவே இந்த ரெசிபி வந்து ரொம்ப 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 யம்மியாக இருந்தது. ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றத விட இது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது வந்து ரொம்ப இந்த மசாலாவாக அப்படியே மூஞ்சில் அடிக்கும். ஸோ இது அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப மித்தமாக, ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப அப்படியே வயிற்றுக்கும் நன்னா வாய்க்கும் நன்னா அந்த மாதிரி இருந்தது இது. ஸோ இப்போ இதெல்லாம் குக் ஆனதுக்கப்புறமா முந்திரி பருப்பும் அரைச்சி விட்ட முந்திரி பருப்பு பேஸ்ட்டும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இப்போது பன்னீர் சேர்த்துட்டுருக்கேன். பன்னீர் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஆற்றுலேயே பண்ணது, அதனால கொஞ்சம் அது வந்து பிரேக் ஆகி வந்தது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்களும் ஆற்றுலேயே பண்ணுங்க பன்னீரை. என்ன இப்போ என்னென்னமோ சொல்கிறா, பன்னீரில் வந்து பாலில் வச்சே பண்ணல, அவன் ஏதோ ஆயில் எம்எல்சிஃபை பண்ணி என்னென்னமோ பண்ணுறான் அப்படின்லாம் எல்லாம் சொல்கிறான் நியூஸில். ஸோ என்ன ஆப்போகிறது, ஆற்றுல ரொம்ப நேரம் ஆகாது பன்னீர் பண்ண, வெரி வெரி சிம்பிள். நான் வேணால் இன்னொரு வீடியோ போடுறேன், இல்லைனா எக்கச்சக்க வீடியோ இருக்குது யூடியூப்பில். ஸோ அதெல்லாம் பார்த்து பன்னீரையுமே ஆற்றுல பண்ணி ட்ரை பண்ணுங்க. கொத்தமல்லி மேலே தூவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா தட்டை எடுத்துருங்கோ. அந்த பன்னீருக்குள்ளே ஆல் தீஸ் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா வந்து அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தேன்னா சூப்பரான நம்மளோட பன்னீர் சைட் டிஷ்
மட்டர் பன்னீர்னு சொல்லலாம், இல்லை ஏதோ ஒன்று என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். வெங்காயம் பூண்டு எதுவும் போடாமல் எட் ஸ்டில் இஸ் வெரி 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 டேஸ்டி. ரொம்ப ரொம்ப யம்மியாக இருந்தது. என் மாமனார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணார் இந்த ரெசிபிக்கு என்ன. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. யூ வில் ரியலி லைக் இட்ஸ் வெரி யம்மி, ட்ரஸ்ட் மீ. இப்போ வந்து நீங்கள் மேலே ஆக்சுவலி ஒரு தட்கா வேணும்னா கொடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். எனிதிங் இஸ் ஃபைன். நீங்கள் இல்லை வெண்ணெய் போடலாம் மேலே, எப்படி சாப்பிட்டாலும் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.